ஆடு மேய்த்த மூதாட்டியை கொடூரமாக கொன்று நகையை கொள்ளையடித்த நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தனர். வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகள் ஆடு மாடு மேய்க்கும் வயதான பெண்களை குறிவைத்து கொடூரமாக தாக்கி கொள்ளையடிக்கும் வழக்கம் கொண்டவர் ஓமலூரை சேர்ந்த நரேஷ்குமார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் சேலம் தீவட்டிப்பட்டி அருகே கடந்த 20ஆம் தேதி மாடு மேய்த்து கொண்டிருந்த சரஸ்வதி என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகைகளுடன் நரேஷ்குமார் தப்பியுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் சங்ககிரி அருகே மலை அடிவாரத்தில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் நரேஷ்குமாரை பிடிக்க முற்பட்டனர். அப்போது நரேஷ்குமார் கத்தியால் வெட்டியதில் உதவி ஆய்வாளர் விஜயராகவன், முதல்நிலை காவலர் செல்வகுமாருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் கத்தியை போட்டுவிட்டு சரணடையுமாறு கூறியும் கேட்காததால் நரேஷ்குமாரின் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். இதையடுத்து காயமடைந்த போலீசார் இருவர் மற்றும் கொலையாளி நரேஷ்குமார் ஆகியோர் சங்ககிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. முதலுதவி சிகிச்சைக்கு பின் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு நரேஷ்குமார் அனுப்பி வைக்கப்பட்டார். இதனிடையே கொலையாளி பதுங்கியிருந்த சங்ககிரி மலை அடிவாரம் துப்பாக்கி சூடு நடந்த இடத்தினை சேலம் சிறகு டிஐஜி உமா, நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன், முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மூதாட்டியை கொன்ற கொலையாளி நரேஷ்குமார் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு மல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த வழக்கு, போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது போன்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.